சேலம் மாவட்டம் எடப்பாடி நாச்சியூர் அருகே அதிகாலையில் வீட்டில் திருட முயன்ற வடமாநில இளைஞருக்கு பொதுமக்கள் கட்டி போட்டு தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், திருட முயன்ற வடமாநில இளைஞர் பற்றின விவரம் என்ன? வணக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நாச்சியூர் என்ற பகுதியில் அதிகாலையில் திருட முயன்ற வடமாநில நபரை அப்பகுதி பொதுமக்கள் கட்டி போட்டு அடித்து சேலம் கொங்கனாபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். அதே போன்று அப்பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மணி என்பவர் திருட முயன்ற வாலிபரை, அந்த வட மாநிலத்த வாலிபரை தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. தட்டி கேட்ட வட மாநில வாலிபர் அதாவது தட்டி கேட்ட ஊராட்சி மன்ற தலைவரை வட மாநில நபர் கடுமையாக தாக்கியுள்ளார். இதனை அறிந்த பொதுமக்கள் அந்த வட மாநில நபரை அழைத்து சென்று தாக்கி தற்போது கொங்கனாபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரிய நாச்சியூர் பகுதியில் இன்று அதிகாலையில் ஒரு வட மாநில வாலிபர் ஒருவர் அப்பகுதியில் இருந்த வீட்டில் திருட முயன்றுள்ளார். அப்பகுதியைச் சேர்ந்த குருவம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மணி என்பவர் அந்த வட மாநில வாலிபரை திருடச் சென்ற நிலையில் அதனை எதற்காக இப்பகுதிக்கு வந்த, ஏன் பகுதியில் திருடுவதற்காக வந்த என்பது குறித்து அவரை தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த வடமாநில வாலிபர் ஊராட்சி மன்ற தலைவரை கடுமையாக தாக்கியுள்ளார். இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் அப்பகுதியில் குவிந்து வட மாநில வாலிபரை கட்டி போட்டு அவர் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கட்டி போட்டு அவரை அழைத்து சென்று கொங்கனாபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். தற்போது இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஊராட்சி மன்ற தலைவர் மணி என்பவர் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து கொங்கனாபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.